ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசி பழகுறீங்களா? இன்றைக்கி நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், தமிழில் இந்த சென்டென்ஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அங்குதான் அங்குதான் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பற்றி பேசும்போது அங்கே தான் அப்படின்னு பேசுவோம். பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்படிப்பட்ட சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசுகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே தான், இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா அங்கே தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திங்களா, தமிழில் பேச்சுவழக்கில் எப்படி சொல்லுவோம், எக்ஸாக்டாக நம்ம அங்கே தான் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் அங்கு தான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கே தான் அங்குதான் அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. அங்குதான், தட்ஸ் வேர். அங்குதான், தட்ஸ் வேர். இப்போ இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி தான் பேசியிருக்கோம், அங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அங்குதான் அப்படிங்கிற பேச வரும்போது நீங்கள் தட்ஸ் வேர் வச்சு தான் பேச ஆரம்பிக்கணும். பேசலாமா? ஃபர்ஸ்ட்னு பாருங்கள், அங்கே தான் நான் வந்துட்டுருக்கேன், அங்கே தான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இது எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லா சென்டென்ஸ்க்கும் என் கூட சேர்ந்து பின்னாடியே உங்களுடைய ஆன்சராக கமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. அங்கே தான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னா தட்ஸ் வேர் நான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டென்ஸில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் கம்மிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சேர்ந்து பேசலாமா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? தட்ஸ் வேர் ஐ ஆம் கம்மிங். இப்போ செகண்ட் பாருங்கள், அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன், அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, எப்படி பேசலாம்? தட்ஸ் வேர், தட்ஸ் வேர் ஐ ஆம் கோயிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக புரியுதா? தட்ஸ் வேர் ஐ எம் கோயிங், தட்ஸ் வேர் ஐ எம் கோயிங். தேர்ட் பாருங்கள், அங்கு தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு புரியுறதுக்காக தான் நான் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். வாயை திறந்து பேசிகிட்டே வாங்க. தட்ஸ் வேர், அங்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன் நான். சேர்ந்து பேசலாமா? தட்ஸ் வேர் ஐ எம் வெயிட்டிங், தட்ஸ் வேர் ஐ எம் வெயிட்டிங். அங்கே தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், அங்கு தான் நான் அவனை பார்த்தேன். எப்படி பேசலாம்? நான் பார்த்தேன், பாஸ்ட் டென்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். அங்கு தான், தட்ஸ் வேர் நான் அவனை பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். பாருங்கள், இதை நம்ம சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இப்படி தான் பேசணும். ஓகேங்களா? சப்ஜெக்ட்னா நான், வேர்ப்னா பார்த்தேன். பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சா. ஐ சா, நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? அவனை. அவனை அப்படின்னா ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் வேர் ஐ சா ஹிம், தட்ஸ் வேர் ஐ சா ஹிம். அங்கே தான் நான் அவனை பார்த்தேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், அங்கே தான் நான் ஒரு பாம்பை பார்த்தேன். அந்த வழியாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியாக வந்தீங்க, அந்த வழியாக நான் போன வாரம் ஒரு பெரிய பாம்பை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர் I saw a snake. That's where I saw a snake. That's where I saw a snake. அங்கே தான் நான் ஒரு பாம்பை பார்த்தேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி பேசும்போது அங்குதான் அப்படின்னு பேச வரும்போது நீங்கள் அந்த இடத்துல மறக்காமல் தட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பேசி பழகுங்க. மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. தயவு செய்து என் கூட சேர்ந்து பின்னாடியே உங்களோட ஆன்சரை பண்ணிகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்கள், நாங்கள் அங்கு தான் போகணும். நாங்கள் அங்கே தான் போகணும். நீங்களும் அங்கே போகிறீங்களா? எப்படி சொல்லலாம்? நாங்கள் அங்கு தான் போகணும். தட்ஸ் வேர் we have to go. அவ்வளோதாங்க. சேர்ந்து பேசுங்க. தட்ஸ் வேர் we have to go, தட்ஸ் வேர் we have to go. நாங்கள் அங்கே தான் போகணும். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள்,
நான் அங்கே தான் பிறந்தேன். நான் அங்கே தான் பிறந்தேன். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர். எங்கெல்லாம் நீங்கள் அங்கே தான் அங்கே தான் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் தட்ஸ் வேர் அப்படிங்கிறத வச்சு பேசிட்டு மிச்சத்தை பேசிடுங்க. எப்படி பேசலாம்? தட்ஸ் வேர் ஐ வாஸ் born. சேர்ந்து பேசுங்க. நான் அங்கே தான் பிறந்தேன். தட்ஸ் வேர் ஐ வாஸ் born. தேர்ட் பாருங்க. நான் அங்கே தான் படித்தேன். நீங்கள் அங்கேயே படிக்கிறீங்க. நான் அங்கே தான் படித்தேன். அதே இடத்துல நீங்களும் படிக்கிறீங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் அங்கு தான் படித்தேன். தட்ஸ் வேர் ஐ ஸ்டடீட். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன். நான் அங்கே தான் போனேன். நான் அங்கே தான் போனேன். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வேர் ஐ வெண்ட். தட்ஸ் வேர் ஐ வெண்ட். தட்ஸ் வேர் ஐ வெண்ட். நான் அங்கே தான் போனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த தட்ஸ் வேர் அப்படின்னா என்னென்னு தமிழில் தெரிஞ்சிருச்சு. அங்கே தான், அங்கு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அங்கு தான், அங்கே தான் அப்படிங்கிறத பேசுவோம். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தட்ஸ் வேர் வச்சு பேசுங்க. மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே நான் 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரில அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் பார்த்து அவங்களும் கற்றுக்கிடுவாங்க. இப்போ நம்ம இந்த தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் தமிழில். இதே மாதிரி நம்ம தமிழில் சிமிலராக இதே மாதிரி ஒரு வேர்டை நம்ம தமிழில் பேசுவோம். தூரத்துக்கு அங்கே தான் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் என்ன சொல்லுவோம்? இங்கே தான். எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. திஸ் இஸ் வேர். சொல்லுங்கள். திஸ் இஸ் வேர். இங்கே தான், இங்கே தான். அங்கே தான் அப்படின்னா தட்ஸ் வேர். இங்கே தான் அப்படின்னா திஸ் இஸ் வேர். இப்போ இங்கே எழுதியிருக்கிற 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். அப்படின்னா இந்த 4 சென்டென்ஸ்க்கும் உங்களால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணி பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். ரெகுலராக நம்ம விளையாடுற ஒரு செயலை இங்கே தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். அப்போனா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசுவோம். நீங்கள் விளையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அப்போனா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் பேசணும். ஓகே, இது எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதை தான் பேசணும்? இங்கே தான், இங்கே தான். எப்படி பேசலாம்? திஸ் இஸ் வேர். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா தயவு செய்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. யாரும் அமைதியாக இருக்காதீங்க. திஸ் இஸ் வேர். இங்கு தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இதை வச்சு நீங்கள் பேசுங்க. சப்ஜெக்ட்னா நாங்கள், நாங்கள்னா வி. வேர்ப்னா விளையாடுகிறோம். விளையாடுகிறோம் சொல்லுங்க இங்கிலீஷில் ப்ளே. வி ப்ளே. என்ன விளையாடுவோம்? கிரிக்கெட். பாருங்களேன், இங்கிலீஷில் இவ்வளோ பெரிய சென்ஸ் மாதிரி தெரியுதானா? இதை நம்மளால் ஈஸியாக கரண்டு போயிடுச்சா? ஓகே, நோ ப்ராப்ளம். கரண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, இந்த சென்டென்ஸ் தான் நம்ம முடிச்சோம் நினைக்கிறேன். சேர்ந்து பேசலாமா? திஸ் இஸ் வேர் வி ப்ளே கிரிக்கெட். இங்கே தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே தான் நான் என் சாவியை வச்சேன். சாவி வச்ச இடத்துல இருக்காது. நம்ம வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருப்போம். தேடிட்டே இருக்கும்போது சொல்லுவோம் இங்கே தான் நான் என் சாவியை வச்சேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். This is where I put my key. This is where I put my key. This is where I put my key. இங்கே தான் நான் என் சாவியாக வச்சேன். நெக்ஸ்ட் ஒன். இங்கே தான் நான் அவனை பார்த்தேன். இங்கே தான் நான் அவளை பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? This is where. சேர்ந்து பேசுங்க. யாரும் அமைதியாக வீடியோ பார்க்கக்கூடாது. I saw. அவளை அப்படின்னா ஹெர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வேர் ஐ சா ஹெர். திஸ் இஸ் வேர் ஐ சா ஹெர். நெக்ஸ்ட் ஒன். இங்கு தான் நான் வாங்கினேன். இங்கே தான் நான் வாங்கினேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் வேர் ஐ பாட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கு தான் நான் படித்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படித்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு சொல்லுவோம், இங்கே தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? இங்கு தான், திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடிட். திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டடிட். இங்கே தான் நான் படித்தேன். நெக்ஸ்ட் ஒன், இங்கே தான் நான் பிறந்தேன். எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் born. எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் born. இங்கே தான் நான் பிறந்தேன். நெக்ஸ்ட் ஒன், இங்கே தான் நான் வாங்கினேன். திஸ் இஸ் வேர் ஐ பாட். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அங்கே தான், அங்கு தான் அப்படி அப்படி சொல்லலாம். that's where. இங்கு தான், இங்கே தான், அதை எப்படி சொல்லலாம்? this is where. இந்த 2 வேர்டை வச்சு நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டென்ஸில் ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த சென்டென்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, that's where, this is where, இதை வச்சு நிறைய சென்டென்ஸை நீங்களாக என்ன பண்ணுங்கள், பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே தெரியுற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.